எங்கள் வீட்டில் எப்போவுமே இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து அவங்களுக்கு தேங்காய் சட்னி தான் வச்சு கொடுக்கணும். இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார சட்னி அப்படிங்கிறது அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. எப்போ வச்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். எனக்கு மட்டும்தான் கார சட்னி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வைக்கிறதும் இல்லை நிறைய நாள். இன்றைக்கி எப்படியாவது கார சட்னி வச்சு தோசை ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கார சட்னி ரெடி பண்ணேன். வெங்காயம் தக்காளி அப்புறம் கொஞ்சமாக பூண்டு காரத்துக்கு தகுந்தாப்புல வத்தல் சேர்த்துருக்கேன். நான் 3 எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு இதுவும் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். என்கிட்ட கொஞ்சமாக இருந்து அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதை வந்து நல்லா அழகாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த பிறகுமே என்னென்னா அதெல்லாம் தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால் நம்மளுக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாளிக்காமையே தோசை ஊற்றி 2 தோசைக்கு என்ன தாளிக்கிறது அப்படிங்கிறது தான். நான் தான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டால் அவங்களுமே இப்படி தான். அவங்களுக்குங்கும்போது எதுவுமே செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம அம்மாவும் இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஹாப்பியாகவே போச்சு.